ஒரு அன்பு சகோதரன் என்னிடமாக வந்து சொன்னாரு, பிரதர் நீங்க எடுக்கிற பிரசங்கம் எல்லாம் சாதாரண ஜனங்களுக்குரிய பிரசங்கமா இருக்குது. அது நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், பல ரகசியங்களை தேவதாசன் மூலமாக கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள், பல ரகசியங்களை தெரிந்த ஜனமாக இருக்கிறார்கள். அவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க சாதாரண பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் உன்னை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், மனசுல யோசிச்சுக்கிட்டே சொல்லலை. நம்ம திருப்பி பேசினா நம்ம அபிஷேகம் திணிஞ்சிரும். நான் மனசுல யோசித்தேன், பரவாயில்ல ஆண்டவரே, இப்படி என் முன்பதாக பேசக்கூடிய இந்த அன்பு சகோதரன் ஆனவன் ஒரு 4 மரித்து போன சடலத்தை உயிரோடு எழுப்பி என்கிட்ட பேசியிருந்தா எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி மரித்து போற உயிரோட கூட எழுப்பிட்டு ஒரு 4 பேரை உயிரோடு கூட எழுப்பிட்டு, பொம்மு உன் பிரசங்கம் சரியில்லடான்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க, இந்த ஊழியமாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்கு நான் சீடனாவே மாறிடுவேன். ஹல்லேலூயா.